அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்பு பல பேருக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது. சிலர் நம்ம கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய சில பதில்கள் என்ன அப்படின்னீங்கன்னா, எங்களுடைய பரம்பரையில் இது ஏற்கனவே இப்படி தான் இருக்கும். எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் இருந்துச்சு, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இருக்குது, வழி வழியாக இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த உடல் பருமனை ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. இந்த மாதிரியான சில பதில்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ நம்மளோட உடல் பருமன் வருவதற்கு இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமா, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெனட்டிக்கலி ஒருத்தருடைய ஜெனரேஷனில் அவங்க உடல் பருமன் இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கே ஒழிய அவங்களுக்கு 100% உடல் பருமன் வரும் நம்ம சொல்லவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் ஒவ்வொன்றா தனித்தனி பிரித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜீனுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். ஏன்னா இந்த ஜீன் தான் ஒருத்தருடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய தனித்திறமை எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய உடல்ல நாம் எடுத்துக்கக்கூடிய உணவின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அந்த உணவை ஜீரணம் செய்யக்கூடிய சக்தி, அந்த உணவிலிருந்து எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, உடல்ல கொழுப்பையும் மாற்றக்கூடிய அந்த தன்மை, இது எல்லாத்துக்கும் அதற்கு ஒரு ஜீன் முக்கியமாக காரணமாக இருக்கு. ரைட். அப்போ இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உடல் பருமன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கு. பொதுவாக ஒருத்தருடைய ஜீன் இன்னொருத்தருக்கு வழி வழியாக கடத்தப்படும் பொழுது அந்த ஜீனில் இருக்கக்கூடிய திறமையை அல்லது அதோட ஆக்டிவிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஜீன் தூண்டப்பட வேண்டும். அதாவது ஜெனட்டிக் ஸ்டிமுலேஷன் நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, ஒருத்தருடைய பரம்பரையில் ஒருத்தர் நல்லா மல்யுத்தம் செய்வார் அப்படின்னீங்கன்னா, அல்லது நல்லா சிலம்பம் சுற்றுவார் அப்படின்னீங்கன்னா, அது அவருடைய தனித்திறமையாக இருக்கும். அந்த ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய அந்த சந்ததிகள் அந்த பயிற்சிகளையோ அந்த விளையாட்டுகளையும் திரும்பி கற்றுக்கிட்டாங்கன்னா தான் அந்த திறமை அவங்களுக்கு அதிகமாக வெளிப்படும். ஒருவேளை இப்போ அவங்களுக்கு மல்யுத்தமோ கற்றுக்கல, சிலம்பமும் கற்றுக்கல, அந்த ஆக்டிவிட்டி அவங்களுக்கு சப்ரஸ் ஆகும், அதாவது குறைந்து போகும். அந்த ஜெனட்டிக் சப்ரஷன் நடக்கும். அந்த ஜீனில் இருக்கக்கூடிய அந்த திறமை அப்படியே அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த உடல் பருமன் பாதிப்பும். நம்மளுடைய ஜீனில் உடல் பருமன் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியை நாம் ஸ்டிமுலேட் பண்ணினா தான் நம்மளுடைய உடல் பருமன் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி நம்ம இப்போ ஸ்டிமுலேட் பண்ணிடுறோம் அப்படின்னீங்கன்னா, நாம் உண்ணக்கூடிய உணவுகளின் அளவு, சில பர்டிகுலராக சில உணவுகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன். திடீர்னு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரம் தான் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு சால்ட்டியாக இருக்க ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடிய பொருள்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிலருக்கு எண்ணெயில் சமைக்கப்பட்ட உணவுகள்னால் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு கொழுப்பு அதிகமாக்கி இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப பிடிக்கும்.
அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த நேரத்தில் உணவை அதிகமாக எடுத்துக்கிற பொழுது இவங்களுடைய ஜீன் ஆக்டிவிட்டி ஸ்டிமுலேட் ஆகி செயல்பட தொடங்கும். அந்த ஜீன் அதுக்கப்புறம் தான் அதிகமாக உடல் பருமனை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அப்ப இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் பருமன் வந்தா இதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த ஜீனுடைய ஆக்டிவிட்டி நம்மளுடைய செரிமான மண்டலத்துல தான் முக்கியமாக நடக்குது. நம்மளுடைய எடுத்துக்கக்கூடிய உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுப்பதற்கு பசியை தூண்டுறதும், அந்த உணவை ஜீரணம் செய்வதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கிறதும், உடல்ல இருக்க பல பாகங்கள்ல கொழுப்பை போய் அதிகளவு சேமிக்க வைக்கிறதும் இதோடைய முக்கியமான ஆக்டிவிட்டி. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து செய்யாம இருந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு உடல் பருமனுடைய அந்த பாதிப்பு, அதனுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அப்ப நம்மளுடைய அன்றாட உணவுகள்ல நாம உணவு கட்டுப்பாடு சரியான முறையில வந்து இருந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அந்த உடல் பருமனை ஏற்படுத்துவதற்கான ஜீன் அப்படியே சப்ரஸ் ஆயிரும், அதனுடைய ஆக்டிவிட்டி இல்லாம வந்து போயிடும். நம்ம உடல் பருமன் வருவதற்கு ஜெனட்டிக் ஒரு காரணமா சொல்லப்பட்டாலும் அதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு தகவல்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்கு அதையும் நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.